இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மித்ரன் எப்படி இங்க வந்தான்? லக்ஷ்மி இங்க இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? டேய், அவன் கைய கால உடைங்கடா. சரிங்கண்ணா. டேய், டேய், அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வாடா போய் தடுக்கலாம். டேய், நம்ம போனா நம்மளையும் சேர்த்து அடிப்பானுங்கடா. மாமா லக்ஷ்மி, எங்க நானே உனக்கு ஒண்ணும் ஆகலைல. என்னங்க? நாங்க இங்க இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு நானே மெசேஜ் பண்ணா. நானே மெசேஜ் பண்ணானா? எப்படி? ஆமாக்கா, அப்பவே உன் போன்ல இருந்து நான் தான் மெசேஜ் அனுப்புனேன். ஏன் போன்ல இருந்தா? இதோ இந்த போன்ல இருந்துதான். அக்கா, நீ இங்க வந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியாது நானி, நான் சொல்லல. ஏன்க்கா மாமா கிட்ட சொல்லாம வந்த? சொல்லிருந்தா அவரே வந்து காப்பாத்திருப்பாரு. இல்ல நானி, நான் யார்கிட்டயாவது சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு அந்த ஜெகதீஷ் என்ன மிரட்டினா. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம நான் தனியா கிளம்பி வந்துட்டேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நம்ம தான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும். நானே எனக்கு மெசேஜ் பண்ணி லொகேஷன் அனுப்புனா. அதான் என்னால இங்க வர முடிஞ்சது. மாமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னலக்கா, அதான் உனக்கு தெரியாம நானே மாமாக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். லக்ஷ்மி, வாங்க, நம்ம சீக்கிரமா கிளம்பணும். அவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. நானி. ஹலோ லக்ஷ்மி, பாத்து. ஒன்னும் ஆகலையில. உட்காரு. ஹலோ, நான் இப்ப வேற இடத்துல வேற ஒரு வேலையில இருக்கேன். இப்ப நாங்க வர சிச்சுவேஷன்ல இல்ல. நீயே எப்படியாவது அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துரு. என்ன? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போங்க. லேட் ஆகுது, அந்த வேலையை நான் முடிச்சிருங்க. ஓகே சார். டேய் விவேக், இன்னொரு வாட்டி உங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணு. ஓகே பெரியப்பா. அம்மா லக்ஷ்மி, நீ எங்கம்மா போயிட்ட? நீ காணோன்னு வீட்ல எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அது வந்து மாமா, அது ஒண்ணு இல்ல டாட். நானே வீட்ல தனியா இருந்தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவனும் வந்தா நல்லா இருக்கும்னு நானும் லக்ஷ்மி அவனை கூட்டிட்டு வரதுக்காக போனோம். நீங்க போயிட்டு வர இந்த கேப்ல இவ்ளோ பெரிய பிரளயத்தையே உருவாக்கிட்டாங்க. என்னாச்சு விவேக்? அதெல்லாம் நீ இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மத்த வேலை இருந்தா போய் பாரு. சரிங்க மாமா. அது இருக்கட்டும், டெக்கரேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. சரிங்க மாமா. நீங்க எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. மத்த வேலை ஏதாவது இருந்தா அதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, உன் அத்தையும் ரொம்ப பதறி போயிருக்கா. நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். விவேக், ம்? நீ என்ன இன்னும் இங்கே இருக்க? போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே அண்ணி. நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ம். நம்ம நினைச்சதை செய்யறதுக்கு
இதுதான் ரைட் டைம் ஹன்சிகா. ஆமா சித்தி, யாரும் இல்ல. இப்பவே இந்த டெக்கரேஷன் மொத்தத்தையும் நாசமாக்கிடணும். இருங்க, நான் போய் நைஃப் எடுத்துட்டு வரேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, வர உறவினர்களுக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. மனிஷா ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா. எப்பவும் போல நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஆனா இவதான் இது என் ஃபேமிலி, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு பெருசா பெருமை பீத்துனா இப்போ எல்லாம் குட்டிச்சவராயிடுச்சு. நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இப்ப பழி சுமத்துறதுனால, அவமானப்படுத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் இருக்குங்க. இப்ப சரியான பாடம் கத்து கொடுத்தாதான் எல்லா விஷயத்திலயும் இந்த மாதிரி மூக்கு நுழைக்காம இருப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்கக்கா. இனிமேலாவது தனக்கான தகுதி என்னங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். இங்க பாரு லக்ஷ்மி, நீ கிராமத்துல இருந்து வந்தவ. இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கனா சிட்டில இருந்து வந்திருக்கனான்றது முக்கியம் இல்ல மனிஷா. செய்யற வேலைய நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட செய்யறோன்றதுதான் முக்கியம்.